பிரதர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 6ஆம் வகுப்பு அறிவியல். இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சரிங்களா? மொத்தம் 6ஆம் வகுப்புக்கு அறிவியலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 60 மார்க் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். இது இங்கிலீஷ் மீடியத்துக்குரியது. இதுக்கான ஆன்சர் கீ வேணுன்றவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் அண்ட் ஆன்சர் கீ ரெண்டுமே அங்கே அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? இவங்க 6த்தை பொறுத்த வரைக்கும் டேம் எக்ஸாம் அப்படின்றனால ஸோ அடுத்து செகண்ட் டேமுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான புக் பேக் ஆன்சர் ஃபுல்லாமே வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட புக் பேக் ஆன்சர் ஃபுல்லாமே நம்ம டேம் 2க்கு போட போகிறோம். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அவைலபிளாக நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா வாட்ஸ்அப் சேனலில் போய் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ வாங்க இப்போ கொஸ்டின் பேட்டர்னை பார்க்கலாம். ஸோ மொத்தமாக ஒரு 8 1 மார்க் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வந்து பண்ணுற மாதிரி. சரிங்களா? 8க்குமே ஒவ்வொரு மதிப்பெண்கள். அடுத்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஃபில்லிங் த பிளாங்க்ஸும் சேம் மெத்தடு தான். 8 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். இந்த மேட்ச் த ஃபாலோவிங் பார்த்தீங்க அப்படின்னா 5 கொடுத்துருக்காங்க. 5க்குமே ஒவ்வொரு மார்க்கு. சரிங்களா? விட்டமின் ஏனா என்னது, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, இதை ஃபுல்லாக என்ன ஆகுது அப்படின்றத கரெக்டாக மேட்ச் பண்ணி எழுதணும். சரிங்களா? அடுத்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆன்சர் எண்ணி 12 ஆஃப் த ஃபாலோவிங். மொத்தம் ஒரு 15 அதாவது கொஸ்டின் கேட்டு அதில் நீங்கள் 12 கொஸ்டின் வந்துட்டு எழுதணும். சரிங்களா? மொத்தம் 15 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் 12 கொஸ்டின் தான் அட்டன் பண்ண போகிறீங்க. அது எந்த கொஸ்டின் வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ டிஃபைன் த மாஸ்னா என்ன அப்படின்னு எழுத போகிறீங்க. சிம்பிளாக முடிஞ்சிடும். அடுத்து டிஃபைன் த டேம் மேட்டர் அப்படின்னா என்னன்னு எழுத போகிறீங்க. அவ்வளோதான். அடுத்து வேர் கேன் சி கெமிக்கல் இன் இந்தியா. ஸோ மொத்தம் 15ல் 12 கொஸ்டின் அட்டன் பண்ணோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4 5 மார்க் கொடுத்துருப்பாங்க. 4 5 மார்க்கில் 3 5 மார்க் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணாலே போதுமானது. சரிங்களா? உங்களோட 15 மார்க் அப்படின்றத எடுத்துலாம். ஸோ மொத்தமே கொஸ்டின் பேட்டர்ன் அவ்வளோதான். ஸோ தமிழுக்கு பிடிஎஃப் அண்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்றவங்க கீழே தமிழ் மீடியம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. செகண்ட் இந்த ஒரு வீடியோக்கு லைக் போடாமல் மறந்துடாதீங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஒரு லைக் அப்படின்றத தட்டி விட்டுருங்க.